வெல்கம் டு முத்துக்குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 5ல் இருக்க செய்யுள் பகுதி மற்றும் உரைநடை பார்க்க போகிறோம். செய்யுள் பகுதியில் மொத்தம் 3 கவிதை பேழைகள் இருக்குது. என்னென்னா பிள்ளைக்கூடம், நற்றிணை, தொல்காப்பியம், சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல். முதல்ல பிள்ளைக்கூடம் பார்க்கலாம். பிள்ளைக்கூடம் அப்படின்னா என்னன்னா பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்கிறது தான் பிள்ளைக்கூடம். இளமையின் சிறக முறிக்காத ஒரு இனிய சூழல்ல பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை ஒரு ஓவியர் வரைந்து காட்டலாம், ஒரு பாடகர் பாடி காட்டலாம். ஆனால் இங்கே ஒரு கவிஞர் எழுதி காட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த கவிதை. சொந்த மொழியில் கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறாங்க, வேலி ஓனான் கருங்கல் தூணில் அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறாங்க. எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறாங்க. காலையில் மயிலுடன் நடக்கணும், மாமர குயிலுடன் இசைக்கணும், வண்ணத்து பூச்சியுடன் ஆடி திரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் அப்படின்னு இந்த வரியை கொடுத்துட்டு, இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பிள்ளைக்கூடம் அப்படின்ற இந்த கவிதை கொடிவிளக்கு அப்படின்ற நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டிருக்கு. அப்போது இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, கொடிவிளக்கு அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த கவிதையை எழுதுனது யார் அப்படின்னா ரா மீனாட்சி. ரா மீனாட்சி 1970 எழுத தொடங்கினாங்க. பாண்டிச்சேரி ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார். ஆசிரியர் பணியிலும் கிராம மேம்பாட்டில் ஈடுபாடு கொண்டவர் ரா மீனாட்சி. கொடிவிளக்கு அப்படின்ற நூலில் இருந்து இந்த கவிதை எடுத்தாளப்பட்டுள்ளது. அடுத்தது இவருடைய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா, உதயநகரிலிருந்து, தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், சுடுபூக்கள், நெருஞ்சி, கொடிவிளக்கு. இப்போது ரா மீனாட்சி எழுதின நூல்களை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரா மீனாட்சி எழுதின நூல்களை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட்டை நான் அதில் கொடுத்துருக்கேன். பிரசம் கலந்த வெஞ்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோல் உன் என்று ஒக்கு புடைப்பதின்னீர் உழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமதுகையலே. நடுவில் கொஞ்சம் லைன்ஸ் மிஸ் ஆகிருக்கும், அதை நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. இது நற்றிணையோட 110வது பாடல். இந்த பாடலை எழுதுனது யாருன்னு கேட்டால் போதனார். இந்த பாடலோட திணை பாலை திணை, துறை மகள்நிலை உரைத்தல். இந்த மகள்நிலை உரைத்தலை மனைமருட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லற மாற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது. இதுதான் இந்த துறையோடைய விளக்கம். கூற்று தலைவி இல்லற மாற்றும் செவியை பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது. அதாவது திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றாள் என வியந்து கூறுதல் தான் இந்த கூற்றுடைய விளக்கம். அடுத்தது சொல்லும் பொருளும். பிரசம் அப்படின்னா தேன், புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு ஓச்சுதல், கொழுநன் குடி அப்படின்னா கணவனுடைய வீடு, வரன் அப்படின்னா வறுமை, கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம், உள்ளாள் அப்படின்னா நினையாள், மதுகை அப்படின்னா பெருமிதம். இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, நம்ம வீட்டில் தேன் கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவிலியர் ஒரு கையில் ஏந்தி வருவாங்க, இன்னொரு கையில் பூ சுற்றிய மென்மையான சிறு கோலை வச்சிருப்பாங்க. வீட்டின் முற்றத்தில் பந்தரின் கீழ் இதை உண்பாயாக என செல்லமாக அக்கோலால் அடித்து வேண்டுவர். மகளோ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து முத்து பரல்களிட்ட பொற்சிலம்பு ஒலிக்க அங்குமிங்கும் ஓடுவாள். இப்படிப்பட்ட பெண் கணவன் வீட்டில் வறுமையுற்ற நிலையில் தன் தந்தையின் வீட்டில் பெற்ற வளமான உணவை பற்றி நினைத்து பார்க்காம ஓடுகின்ற நீரிலே கிடக்கும் நுண் மணலில் இடைவெளி இருப்பது போல ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருக்கிறாள் அப்படின்னு வியந்து பேசுகிறாங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். நற்றிணை 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படுவது. நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது நற்றிணை. நற்றிணை 400 பாடல்களை கொண்டது. 9 அடி சிற்றல்லையாகவும் 12 அடிகளை பேரல்லையாகவும் கொண்டது நற்றிணை. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். போதனார் சங்ககால புலவர்களில் ஒருவர்.
போதனார் நற்றிணையில் 110ஆம் பாடலை மட்டும் பாடியுள்ளார். என்ன ஸ்பெஷல் போதனாரோட பாடலில் அப்படின்னா, நற்றிணை எப்போவுமே வந்து அதிகபட்சமாக 12 அடி தான் இருக்கணும். ஆனால் போதனார் எழுதியிருக்க இந்த 110வது பாடல் 13 அடி கொண்டதாக இருக்கும். நாட்டின் எதிர்காலமாய் விளங்கும் மாண்பு பொருந்திய மாணவர் எவ்வாறு கற்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் வந்து விளக்குது. வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல், பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல், ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல், அம்மான் புடையோர் தம்மொடு பயிரல், வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொலினே மடம்நனி இகக்கும், ஒருகுறி கேட்போன் இருகார் கேட்பிர், பெருக நூலிற் பிழைபாடிலனே முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும். இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா தொல்காப்பியர். இந்த பாடலில் ரொம்ப முக்கியமான வரி எதுன்னா, பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல், முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும். இந்த வரி இடம்பெற்றுள்ள பாடல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். அடுத்தது சொல்லும் பொருளும். இகக்கும் அப்படின்னா நீக்கும், இழுக்கு அப்படின்னா குற்றம், வினாயவை அப்படின்னா கேட்டவை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாடலின் பொருள். இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, ஒரு மாணவர் வந்து எப்படி கற்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. சிறப்புடைய மாணவர் வந்து உலக வழக்கு, நூல் வழக்கு, இலக்கணங்களை வந்து ஆசிரியர்களிடமிருந்து குற்றமின்றி அறிவர், பாடங்களை போற்றி கற்பர், ஆசிரியர்களிடம் கற்ற பாடங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து பயிற்சி பெறுவர், ஆசிரியர் கூறும் கருத்துக்களை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு அதை பிழையின்றி கற்கும் திறன் பெறுவர், 3 முறை கேட்பவங்க வந்து பாடத்துடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு முறையாக எடுத்துரைக்கும் அளவுக்கு ஆற்றல் பெறுவர். இத்தன்மையில் பாடம் கேட்டலை கடமையாக கொண்ட மாணவர்கள் அறியாமையிலிருந்து விலகி சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடலுடைய கருத்து. தமிழ் நூல்களில் காலத்தால் ரொம்பவும் பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தோட ஆசிரியர் யாருன்னா தொல்காப்பியர். எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டது. அதான் 3 இலக்கணம் கூறும் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்களாக மொத்தம் 27 இயல்கள் உள்ளன. தொல்காப்பியத்திற்கு பலர் வந்து உரை எழுதியிருக்காங்க. அதில் பழமையான உரையாசிரியர்கள் வந்து இளம்பூரணர், நச்சினாக்கினியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வச்சிலையார், பேராசிரியர். தொல்காப்பியத்தோட முதல் பதிப்பு வந்து 1847 வந்து வெளிவந்திருக்கு. இது வந்து யாரோட உரை அப்படின்னா நச்சினாக்கினியரோட உரை. கல்வியின் முதன்மை நோக்கம் வந்து தனி மனிதனை சமுதாயத்திற்கு ஏற்றவனா மாற்றுதல் தான் வந்து கல்வியின் முதன்மை நோக்கம். பண்டைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் வந்து கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு அப்படின்னு குறிப்பதோடு எண்வகை மேம்பாடு பற்றி கூறும்போது கல்வியின் பொருட்டு ஒருத்தனுக்கு வந்து பெருமிதம் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. இது வந்து புறநானூரில் 183வது பாடல். இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியர்களிடமிருந்து மாணவர்கள் வந்து கல்வி கற்றதை தான் இந்த பாட்டு சொல்லுது. துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு சொல்கிறது வந்து திருமந்திரம். கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்கிறது நாலடியார். இளமையல் கல் வந்து ஔவையார். மா ராசமாணிக்கனார் என்ன சொல்கிறாருன்னா, சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது. தமிழகம் வந்து அப்போ பெற்றிருந்த சுதந்திரத்தினால தமிழ் வந்து நாடெங்கும் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் மற்றும் சமயம் மற்றும் வணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாக விளங்கி வந்தது அப்படின்றது மா ராசமாணிக்கனாருடைய கருத்து. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி அப்படின்னு சொல்கிறது பெரிய திருமொழி, ஓதும் பள்ளி அப்படின்னு சொல்கிறது திவாகர நிகண்டு, கல்லூரி அப்படின்னு சொல்கிறது வந்து சீவக சிந்தாமணி. கற்றலுக்கு உதவும் ஏட்டு கற்றைகளை வந்து ஏடு, சுவடி, பொத்தகம், பணுவல், நூல் என பல பெயரிட்டு அழைத்தனர். கணக்காயர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிப்போரை வந்து கணக்காயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா, பிற்காலத்தில் 5ஆக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க பேரிலக்கியங்களையும் கற்பிப்பவங்களை வந்து ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. குறவர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா, சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போரை வந்து குறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளிகள் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, கலைகள் கல்வி கற்பிக்கும் இடங்களை பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்றம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடத்த மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்றோர் அவை அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவைகளை சான்றோர் அவை அப்படின்னு சொல்கிறாங்க. சமண சமயத்தின் தலையாய அறங்கள் என்னென்னா, கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் இதெல்லாம் சமண சமயத்தின் தலையாய அறங்கள்.
வந்தவாசி அருகிலுள்ள வேடல் அப்படின்ற ஊர்ல இருந்த சமண பள்ளியில பெண் சமண ஆசிரியர் ஒருவர் வந்து 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது. பட்டினி குரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமணப்பள்ளி ஒன்றை நிறுவியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்த சீன பயணி யுவான் சுவாங் அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவரண்ட் பெல் அப்படின்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் வந்து தமிழக திண்ணைப்பள்ளி கல்வி முறையை கண்டு வியந்தார். இம்முறையில் அமைந்த ஒரு பள்ளியை ஸ்காட்லாந்தில் மெட்ராஸ் காலேஜ் அப்படின்ற பேரில் நிறுவினார். இக்கல்வி முறை வந்து மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம் மற்றும் மானிட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை மாகாணத்தில் 12,498 திண்ணைப்பள்ளிகள் வந்து இயங்கி வந்தன. திண்ணைப்பள்ளிகளின் கல்வித்தரம் வந்து பல ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாக காணப்பட்டது அப்படின்னு தாமஸ் மன்றோ காலத்தில் நடந்த ஆய்வில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும். அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஹென்றி ஆடம்ஸ். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பாத்துண்ணும் தன்மையிலார் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல் அப்படின்னு சொல்றது வந்து திரிக்கடுகம். 1453 ஜெர்மனி நாட்டவரான ஜான் கூட்டன் பாக் வடிவமைத்த அச்சு இயந்திரம் வந்து கல்வி பெருக காரணமாய் இருந்தது. 1706 முதல் டச்சுக்காரர்களின் சமய பரப்பு சங்கம் தமிழகத்தில் கல்வி பணியில் ஈடுபட்டது. 1813 சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் வந்து ஒதுக்கியது. 1835 மெக்காலே கல்விக்குழு, 1854 சார்லஸ் உட் அறிக்கை, இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் அப்படின்னு சொல்றது வந்து சார்லஸ் உட் அறிக்கை. 1882 ஹண்டர் கல்விக்குழு, சீருடை முறை தாய்மொழி கல்வி முறையை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து ஹண்டர் கல்விக்குழு. 1826 சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் வந்து தொடங்கப்பட்டது. 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. 1854 முதல் பொதுக்கல்வி இயக்குனர் வந்து நியமிக்கப்பட்டார். 1857 சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1859 1794 தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படின்ற நிறுவனம் 1859 கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைஞ்சது. 1910 தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. 1911 பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வு நடைமுறைக்கு வந்தது. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.